கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஐக்கியவாச ஜெப ஊழியங்கள் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி ரோமர் 12ஆம் அதிகாரம், அதிலே 12ஆம் வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இந்த வேத பகுதியில 3 காரியங்களை அப்போஸ்தலராகிய பவுல் 3 காரியங்களை இங்கு தெளிவாய் சொல்வதை பார்க்க முடிகிறது. அதிலே உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள். பொதுவாகவே இந்த உலகத்தில் அநேக உபத்திரவங்கள் வழியாகத்தான் அநேகர் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தேவனை அறிந்த ஜனங்களும் உபத்திரவத்தின் பாதையிலே கடந்து செல்லக்கூடிய அநேக தருணங்கள் உண்டு. இந்த வார்த்தையை சொன்ன தேவ மனிதனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலும் சரி, ஊழிய பாதையிலையும் அநேக உபத்திரவங்கள் வழியாக அவர் சென்று அநேக ஜெயத்தை அவர் கண்டதினால்தான் இந்த வேத பகுதியில அவர் தெளிவாய் இதை குறிப்பிடுகிறார். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். பொதுவாக உபத்திரவ நாட்களெல்லாம் பொறுமையாய் இருப்பது என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. இந்த உபத்திரவ நாட்களில நாம் பொறுமை இழப்பது உண்டு. அதுதான் நிஜமான காரியம் கூட. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் என்று. இந்த சொன்ன தேவ மன்னுடைய வாழ்க்கையில ஊழியத்தின் பாதை நடந்த ஒரு சம்பவத்தை நாம் இங்கு தியானிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம், அதிலே 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து, பாருங்கள், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்த நிமித்தமாய் பவுலுக்கு வருகிற ஒரு மிகப்பெரிய உபத்திரவத்தின் மத்தியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு என்ன செய்கிறார் என்பதை நாம் இந்த வேத பகுதியிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடிகிறது. பவுலை அநேக அடிகள் அடித்து அவருடைய வஸ்திரத்தை கிழித்து 1-2 பேரல்ல, ஒரு திரளான ஜன கூட்டங்கள் எழும்பி பவுலையும் பவுலோடு இருந்த ஒரு தேவ மனிதனை அடித்து வஸ்திரங்களை கிழித்து அவர்களை சிறைச்சாலையிலே அடைத்து அவர்கள் கைகளையும் கால்களையும் தொழுமரத்திலே கட்டி சிறைச்சாலை அடைத்து வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்திலே அவர்கள் பொறுமையாய் இருந்து தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் எந்த ஒரு தீங்கையும் தீமையும் செய்யாதிருந்த நேரத்தில் உபத்திரத்தின் மத்தியில இந்த தேவ மனிதர்கள் செய்த ஒரு மகத்தான காரியத்தை நாம் இங்கு பார்க்க முடியும். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். பாருங்கள், இந்த உபத்திரவத்தில் நமக்கு என்ன வரும்? நாம் பொறுமையை இழந்து நாங்கள் என்ன தவறு செய்தோம் என்று நாம் நீதிக்காக தான் பொதுவாக போராடுவோம். ஆனால் இந்த உபத்திரவத்தின் மத்தியில பவுல் நடு ராத்திரியில ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அதன் விளைவு என்ன என்றால் 26ஆம் வசனத்தை வாசி, சடிதிலே சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. இவர்கள் பாடி ஜெபம் பண்ணி தேவனை துதித்து கொண்டு இருக்கும் போது சடிதிலே சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசைகிறது, பூமி மிகவும் அதிர்ந்து விடுகிறது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டு எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. இந்த உபத்திரவத்தின் மத்தியிலே அவர்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி துதித்து பாடுகிற வேளையில அவர்களை கட்டி வைத்திருந்த அந்த உபத்திரவத்தின் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டு இங்கு ஒரு பெரிய விடுதலையை
பரலோகம் அவர்களுக்கு கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. அதனாலதான் மறுபடியும் அந்த வசனத்திலே பவுல் சொல்லும் போது, ஜெபத்துல நீங்கள் என்ன பண்ணணுமா, உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். உபத்திரவத்தின் நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நாம் அமைதலாய் இருக்க வேண்டும். அதோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டுமா, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டுமா. ஏனென்றால் நாம் ஜெபம் பண்ணும்போதுதான் தேவன் கிரியை செய்ய முடிகிறது. அதனால்தான் பக்தன் ஒரு இடத்துல சொல்லுகிறான், கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. பொதுவா உபத்திர நாட்களில் நம்மால் காத்திருக்க முடியும். குறிப்பாக மனிதர்கள் மூலமாய் நமக்கு ஒரு உபத்திரவங்கள், நமக்கு தெரிந்தவர்கள் மூலமாய், குடும்பத்தார் மூலமாய் வருகிற உபத்திரவ நாட்களிலே, ஐயோ நான் ஒரு தவறு செய்யவில்லையே, நான் எந்த ஒரு தீமையான காரியங்களை செய்யவில்லையே, ஏன் என்னை இவர்கள் இவ்வளவு உபத்திரப்படுத்துகிறார்கள், ஏன் எனக்கு இவ்வளவு உபத்திரவங்கள் பாடுகள் என்று நாம் நிறைய நேரம் உண்மையிலே புலம்புவது உண்டு. அதுதான் நிஜம். இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய காரியம், நாம் உபத்திர நாட்களில் பொறுமையாய் இருக்க வேண்டும். இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை. நான் உபத்திர நாட்கள் பொறுமையாய் இருந்து ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில கூட பாருங்கள், சிலுவை மரணம் எவ்வளவு கொடுமையானது, எத்தனை அடிகள், எத்தனை நிந்தனைகள், எத்தனை அவமானங்கள். அவருடைய வஸ்திரத்தை கிழிக்கிறார்கள், அவருடைய நிர்வாணமாய் சிலுவையில தொங்க விடுறாங்க, கைகள்ல கால்கள் ஆணி அடிக்கிறாங்க, காரி துப்புறாங்க, போறவங்க வர்றவங்க எல்லாம் இயேசுவை நிந்திக்கிற, அவமானப்படுத்துறாங்க. இது எவ்வளவு பெரிய உபத்திரவம். ஆனால் கர்த்தராக இயேசு அந்த உபத்திரத்துல பொறுமையா இருக்கிறார். பிதாவை நோக்கி தன்னுடைய உள்ளத்திலே ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். அதன் முடிவு என்ன? அவர் மரித்தாலும் அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பர். மரணத்தை அவர் ஜெயித்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உண்மையிலே உபத்திரவத்திலே பொறுமையா இருப்பது கடினமான காரியம். ஆனால் இங்கு தேவன் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை, நீ என்ன பண்ணு, பொறுமையாயிரு. எப்படி பொறுமையா இருக்கணும்? முதல் வசனத்தை சொல்லுகிறேன். நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. இந்த உபத்திரவத்துல இயேசு கிறிஸ்துவின் மேல நாம் நம்பிக்கையா இருக்க வேண்டும். அவர் நிச்சயமா என்னை விடுவிப்பார், இந்த உபத்திரத்தை என்னை மீட்டெடுப்பார், எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு என்ற அந்த விசுவாசத்தோடு நாம் பொறுமையா இருந்து ஜெபித்து துதிக்கும் போது, பவுலை அநேக இடங்களை விடுவித்த தேவன், இயேசு கிறிஸ்து அநேக இடங்களில விடுவித்த பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நிச்சயமா உதவி செய்வார். இது கடினமான காரியம்தான். பொறுமையா இருப்பது உண்மையிலே கடினம்தான். என்னுடைய வாழ்க்கையில் அநேக நேரம் பொறுமை நான் இழந்திருக்கிறேன். ஆனாலும் சில நேரங்களில் பொறுமையோடு ஜெபித்தவள் அநேக காரியங்களை கர்த்தனுக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் சற்று பொறுமையா இருந்து தேவனை துதித்து பாடுங்கள், ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் இந்த உபத்திரத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார், உங்களுக்கு சமாதானத்தை தருவார். நிச்சயமாய் கர்த்தருடைய மகிமை உங்களை சுற்றி வெளிப்படும், பிரகாசிக்கும். சிறைச்சாலையிலே வெளிப்பட்ட தேவனுடைய மகிமை நிச்சயம் உங்க வாழ்க்கையில வெளிப்படும். உங்கள் சிறை இருப்பை நிச்சயமாய் கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே எழுதி கொடுத்திருக்கிற ஆண்டவரே, உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே தரித்திருங்கள் என்று. ஆம் சுவாமி, நாங்கள் உபத்திரவத்திலே பொறுமையா இருந்து பவுலை போல நாங்கள் துதித்து ஜெபிக்கும் போது நீர் எங்கள் வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்வீங்கப்பா. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். இந்த தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அநேகர் உபத்திரவத்தின் பாதையில இருக்கலாம். இந்த நாட்கள் அந்த தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பொறுமையை கட்டளையிடுவீராக இயேசுவின் நாமத்தினால். இந்த உபத்திர நாட்கள் தேவனுக்கு துதிக்கட்டும், ஜெபிக்கட்டும். அப்படிப்பட்ட இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பீராக. உபத்திரப்படுத்துகிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள் முற்றிலும் அழிக்கப்படட்டும். மனிதர்கள் மூலம் வருகிற உபத்திரவங்கள், பொல்லாத மனிதர்கள் மூலம் வருகிற உபத்திரவங்கள், பொல்லாத ஆவிகளில் உபத்திரவங்கள், இந்த நாட்களில அவர்கள் தேவனை துதிக்கிற இருதயத்தை கொடுங்க. ஜெபத்துல உறுதியை தரித்திருக்கட்டும். வெற்றியை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கு ஜெயத்தை கட்டளையிடுவீராக. நான் இத்தனை வருடங்கள் உபத்திரத்திலே வந்துட்டேனே, இத்தனை ஆண்டுகள் உபத்திரப்பட்டிருக்கிறேனே என்று சொல்லி வேதனையோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வீராக. உபத்திரவத்தின் குகைகள் முற்றிலும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால.
பொல்லாத மனிதர்கள் கொண்ட உபத்திரவங்கள் முற்று நீங்கி போகும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கு உதவி செய்வராக. பவுலுக்கும் உதவி செய்த தேவன், சீலாவுக்கு உதவி செய்த தேவன், அநேக மக்களுக்கு உதவி செய்த தேவன், இந்த நாட்கள் உபத்திர ஒவ்வொரு மக்களுக்கும் நீ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய பிரசனம் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளட்டும். உபத்திரவத்திலே பொறுமையாக இருந்து ஜெயம் எடுக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வராக. நீர் அப்படியே செய்வதற்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.